வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்கள் வந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற சந்தேகங்கள் உருவான காலம் மிகுந்த மனவேதனையும் ஏற்படுத்தி இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்கள் உண்மையாக இருந்துமே உங்களுடைய நேர்மை கேள்விக்குள்ளான தருணங்கள் இருந்திருக்கும். சிறிய தவறான புரிதல்கள் பெரிய பிரச்சனைகளாகவே மாறி குடும்பத்தின் அமைதியை குலைத்திருக்கும். சிலரின் தவறான பேச்சும் அல்லது மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமாக ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும் நிலை உருவாகியிருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் இருந்த வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாத நிலை ஏற்படும். இருந்தாலுமே நீங்கள் உறவை காப்பாற்றுவதற்காகவே பல விஷயங்களை பொறுத்து கொண்டிருந்திருப்பீங்க. சந்திரனின் அருளால உங்களுடைய மனம் எப்போதும் குடும்ப ஒற்றுமையை விரும்பும். அதனால தான் நீங்கள் சண்டையை பெரிதாக்காமல் அமைதியை தேர்ந்தெடுத்திருந்திருப்பீங்க. நீங்கள் வாழ்க்கை துணையுடனேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடனோ ஏற்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் தான் உங்களுடைய வீட்டின் நிம்மதியை முற்றிலும் குலைத்திருக்கும். நீங்கள் நேர்மையாக இருந்த போதிலுமே உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க முடியாமல் தவித்திருப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறி குடும்பத்திற்குள் ஒருவித அமைதியற்ற சூழலை உருவாக்கியிருக்கும். ஒருவருக்கொருவர் நீங்கள் இருந்த நம்பிக்கை எல்லாமே குறைந்து சந்தேக புயல் வீசியதால் சொந்த வீட்டிலேயும் நீங்கள் ஒரு அந்நியனைப் போலவே வாழ வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அது கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட வாழ்க்கையில தேவையற்ற சந்தேகங்களும் உருவாகக்கூடிய காலத்தாலேயுமே உங்களுக்கு அதிக மனவேதனை ஏற்படக்கூடியதாகவும் உங்க வாழ்க்கையில அமைந்து இருந்திருக்கும். நீங்கள் உண்மையாவே இருந்து வந்தாலுமே உங்களுடைய நேர்மை கேள்விக்குறியாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா நீங்க சிறிய தவறான புரிதல்களாலையும் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளையுமே உங்களுக்கு மாறி என்று அமைந்திருந்திருக்கலாம். இதனாலையும் தான் உங்களுக்கு குடும்பத்தோடைய அமைதியுமே நிலை குலைந்து இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைந்து வந்திருந்திருக்கும். சிலருடைய தவறான பேச்சாலையும் இல்லைன்னா மூன்றாம் நபர்களுடைய தலையீட்டு காரணமாலையுமே உங்களுக்கு ஒருவரை ஒருவர் நீங்க சந்தேகிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகக்கூடியதாகவும் அமைந்து வந்திருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல இருந்த வேதனையை யாராலையும் வார்த்தைகளாலேயுமே சொல்ல முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா பல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறவை நீங்க காப்பாற்றுவதற்காகவும் பல விஷயங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டே கொண்டிருந்திருக்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரனுடைய அருளாலத்தான் உங்களுடைய மனம் எப்போதும் குடும்ப ஒற்றுமையை மட்டுமே விரும்பி கொண்டே இருந்திருக்கும். அதனால தான் உங்களுடைய குடும்பமும் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் என்று நினைத்திருந்திருப்பீங்க. உங்களுடைய நீங்க வாழ்க்கை துணையுடனையும் இல்லைன்னா குடும்ப உறுப்பினருடனும் ஏற்பட்ட தேவையற்ற சந்தேகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிகமான மன நிம்மதியையும் முற்றிலுமாவே உங்க வீட்டுல குலைத்திருந்திருக்கும். இதுக்காகவே நீங்க நேர்மையாவே இருந்து வந்திருந்த நேரத்தையுமே உங்கள் மீது தேவையில்லாமல் சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் விளக்கமளிக்க முடியாமலேயும் தவிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய சந்தையாக மாறக்கூடிய வாய்ப்புமே உங்களுடைய குடும்பத்துல ஒருவித அமைதியற்ற சூழலை உருவாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றன. உறவினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உள்ளது. கடந்த காலங்களில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்களிடம் இருந்தே சில எதிர்பாராத ஏமாற்றங்களையும் புரிந்து கொள்ள முடியாத மனக்கசப்புகளையுமே சந்தித்திருந்திருக்கலாம். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் நடந்து கொண்ட போதும் உங்கள் முயற்சிகளை சிலர் தவறாவை புரிந்து கொண்டு குடும்ப விஷயங்களில் யாராவது ஒருவர் தலையிட்டாலேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் இனிமேல் அந்த நிலை மாறத் தொடங்க உள்ளது. இதுவரை உங்களிடம் இருந்து விலகி இருந்த உறவினர்கள் மீண்டும் உங்களை நாடி வரப்போகிறார்கள்.
உங்களுடைய உண்மையான அன்பையும் நீங்கள் செய்த உதவிகளையும் புரிந்து கொண்டு மனதார உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உறவினர்களின் நல்ல ஆலோசனையும் கிடைக்கக்கூடும். இதனாலேயும் நீங்கள் தனியாக போராட வேண்டிய நிலை குறைந்து குடும்பத்தின் பலம் உங்களுக்கு துணையாக இருக்க உள்ளது. உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் உறவினர்களின் பங்கு முக்கியமாகவே உங்களுக்கு அமைய உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை தரக்கூடும். வேலை வாய்ப்பு, தொழில் தொடர்பு, புதிய வாடிக்கையாளர், முக்கியமான அறிமுகம் அல்லது பொருளாதார உதவி போன்ற வகையில் உறவினர்கள் மூலியமா நன்மை கிடைக்கும். நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த குடும்ப சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளுமே நல்ல முடிவை நோக்கி நகரக்கூடும். பங்கீடு ஆவணங்கள் அல்லது குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவை மெதுவாகவே சீராக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்பதாலேயும் பல தடைகள் எளிதில் உங்களுக்கு விலகக்கூட உள்ளன. அதாவது முன்பெல்லாமே உங்களிடம் விலகிச் சென்ற உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் தவறுதலாகவும் பேசிய சொந்த பந்தங்களாக இருக்கட்டுமே, இனி வரப்போகும் நாட்களில் அவங்களுடைய தவறு எல்லாத்தையுமே அவங்க எல்லாருமே உணர்ந்து உங்களை தேடி பேச போறாங்க உங்க வாழ்க்கையில. எதனாலையுமே உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப காரியங்களா இருக்கட்டும், ஏன்னா முக்கியமான விசேஷங்கள்ல உறவினர்களுடைய ஆதரவும் ஏன் அவங்களுடைய ஒற்றுமையும் தான் உங்களுக்கு ஒத்துழைப்புமே முழுமையா கிடைக்க கூடவும் உள்ளது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்லைன்னா உதவி தேவைப்படும் போது எல்லாமே அவங்களாவே தானாவே முன் உங்களுக்கு தோள் கொடுக்க தொடங்குவாங்க. உறவுகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் அனைத்துமே உங்களுக்கு மறந்து சுபகமான உறவு முறை மீண்டுமே உங்க வாழ்க்கையில மலரக்கூடிய அமைப்பாகவே இருக்கக்கூட உள்ளது. அது உங்கள் குடும்ப விஷயங்கள் நீங்கள் யாராவது ஒரு தலையிட்டாலேயும் உங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உண்மையான அன்பையும் நீங்க செய்த உதவிகளையுமே புரிந்து கொள்ளக்கூடிய மனதாரம் உங்களுக்கு உண்மையான சேர போறாங்க. நீங்க செய்த உதவிகளையுமே புரிந்து கொண்டு மனதார உங்களுக்கு ஆதரவாகவும் நிற்க கூட உள்ள போறாங்க. உங்க குடும்பத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதுதான் உங்களுக்கு உறவினர்களுடைய நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூட உள்ளது. உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அல்லது வியாபாரத்துல புதிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கவும் இல்லை உறவினர்களுடைய பங்கு தான் உங்களுக்கு முக்கியமான ஒன்றாகவே அமையக்கூட உள்ளது. போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் மூலியமாவே உங்களுக்கு ஒரு நல்ல தகவலையும் தரக்கூட உள்ள போறாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொள்ள முடியாத மனக்கசப்புகளையுமே சந்தித்திருந்திருக்கலாம். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் நடந்து கொண்ட போதும் உங்கள் முயற்சிகளை சிலர் தவறாவே புரிந்து கொண்டு குடும்ப விஷயங்களில் யாராவது ஒருவர் தலையிட்டாலேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் இனிமேல் அந்த நிலை மாறத் தொடங்க உள்ளது. இதுவரை உங்களிடம் இருந்து விலகி இருந்த உறவினர்கள் மீண்டும் உங்களை நாடி வரப்போகிறார்கள். உங்களுடைய உண்மையான அன்பையும் நீங்கள் செய்த உதவிகளையும் புரிந்து கொண்டு மனதார உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உறவினர்களின் நல்ல ஆலோசனையும் கிடைக்கக்கூடும். இதனாலேயும் நீங்கள் தனியாக போராட வேண்டிய நிலை குறைந்து குடும்பத்தின் பலம் உங்களுக்கு துணையாக இருக்க உள்ளது. உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் உறவினர்களின் பங்கு முக்கியமாகவே உங்களுக்கு அமைய உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை தரக்கூடும். வேலை வாய்ப்பு, தொழில் தொடர்பு, புதிய வாடிக்கையாளர், முக்கியமான அறிமுகம் அல்லது பொருளாதார உதவி போன்ற வகையில் உறவினர்கள் மூலியமா நன்மை கிடைக்கும். நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த குடும்ப சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளுமே நல்ல முடிவை நோக்கி நகரக்கூடும். பங்கீடு ஆவணங்கள் அல்லது குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவை மெதுவாகவே சீராக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மூத்தவர்கள்
உங்களுக்கு ஆதரவாக நிற்பதாலேயும் பல தடைகள் எளிதில் உங்களுக்கு விலகக்கூட உள்ளன. அதாவது முன்பெல்லாமே உங்களிடம் விலகிச் சென்ற உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் தவறுதலாகவும் பேசிய சொந்த பந்தங்களாக இருக்கட்டுமே, இனி வரப்போகும் நாட்களில் அவங்களுடைய தவறு எல்லாத்தையுமே அவங்க எல்லாருமே உணர்ந்து உங்களை தேடி வந்து பேச போறாங்க உங்க வாழ்க்கையில. இதனாலேயுமே உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப காரியங்களா இருக்கட்டும், ஏன்னா முக்கியமான விசேஷங்கள்ல உறவினர்களுடைய ஆதரவும் அவங்களுடைய ஒற்றுமையும் தான் உங்களுக்கு ஒத்துழைப்புமே முழுமையா கிடைக்க கூடவும் உள்ளது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்லைன்னா உதவி தேவைப்படும் போது எல்லாமே அவங்களாவே தானாவே முன் உங்களுக்கு தோள் கொடுக்க தொடங்குவாங்க. உறவுகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் அனைத்துமே உங்களுக்கு மறந்து சுபகமான உறவு முறை மீண்டுமே உங்க வாழ்க்கையில மலரக்கூடிய அமைப்பாவே இருக்கக்கூட உள்ளது. அது உங்க குடும்ப விஷயங்கள்ல நீங்கள் யாராவது ஒரு தலையிட்டாலேயும் உங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை இருந்திருக்கும். உங்களை நீங்கள் உங்களுடைய உண்மையான அன்பையும் நீங்க